ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு, நன்றியோடு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு ஆரம்ப ஜெபத்தை நம்ம மத்தியிலே உஷாக்க அவங்க ஜெபிப்பாங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரைஸ் அப்பா கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா இந்த நாளுக்கான செய்த தேவனே உனக்கு நன்றி ராஜா. அற்புத தேவனே, அதிசய தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, அன்பின் தகப்பனே, நேற்று இன்றும் இன்றும் மாறாத தகப்பனே. அப்பா கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. போன வருஷம் வந்தா கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு பிரச்சனை போராட்டங்களுக்கு எங்களை காத்து வந்த தேவனே உனக்கு நன்றி ராஜா. நாங்கள் இருப்பதும் இல்லா இருக்காது போதும் உங்க சுத்த கிருபியா இருக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தாவே இந்த ஆண்டுல கூட 3வது வாரக்கான செய்த தேவனே உனக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி தகப்பனே. அப்பா இந்த நாளுக்கான செய்த தேவனே உனக்கு நன்றி சுவாமி. அப்பா எங்க தாழ்த்து பொண்ணான பார்த்து ஒப்பு கொடுக்குறோம். அப்பா எங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே என் தகப்பனே கொடான கொடுத்து எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அற்புத தேவனே சோத்திரம், ராஜாதி ராஜனே சோத்திரம், அன்பின் தகப்பனே. அப்பா சோத்திரம், ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம். அப்பா ஆவியான உண்மையானவரே சோத்திரம் ஆண்டவரே. நீ தொழுது கொள்ளும்போது ஆவியோடு உண்மையோடு தொழுதுன்னு சொல்லிடுறப்பா. அதே போல எங்களுக்கு தகுதிப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. எங்க சபையும் பொண்ணான பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா தடப்பட்ட பிள்ளைகளுக்கு பின்னுமா வர உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆராதனை மூலமா நீங்க மகிமைப்படுவீராக ராஜா. அப்பா காணிக்கை மூலமா மகிமைப்படுவாங்க. பேசுவார் மகனுக்காக சோத்திரம் ஆண்டவரை பொண்ணான பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தா மகனை மூடி மறுத்து நீங்க பேசுவீராக ராஜா. புது அபிஷேகத்தினால புது வல்லமையால நெருப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. 2 மகன் இப்போ ஊழியர்களை பலப்படுத்துவீராக ராஜா. என் தகப்பன் ஊழியக்கார மகனை நீ வல்லமையா எடுத்து போற இடத்துல நீங்க வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவீராக சுவாமி. இந்த குடும்பத்துக்கு கர்த்தாவை நீங்க சாட்சியா நிக்க உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சோத்திரம் கொடுத்த 2 கர்ப்பக்கனிகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கொடான கொடி சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஓஷமோ தரலோ தீரகபதோரல பாபா பாபா. நன்றி சுவாமி. Thank you master. We praise you master. ஓஷமோ தரல பாபா பாபா. ரிக்கரி பதிரல பாபா பாபா. நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நாங்க மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை நீங்க ஒருத்தருக்கு புது அபிஷேகத்தினால நிரப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நெருப்புங்கப்பா. புது அபிஷேகத்தினால புது வல்லமையால தீர்க்கதரிசன வல்லமையால நெருப்பு கடைசி கால அபிஷேகத்தினால ஒருத்தருக்கு நெருப்பு கட்டப்பா. ஹல்லேலூயா. ஓஷ சோதரால ஓரிலவா பாபா ரிக்கரி பாபா பாபா. நீங்க இறங்குங்க சுவாமி. இந்த சபையின் மேல நீங்க இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனே வீட்ல தேசத்து போனா பார்த்து லோக 143 கோடி ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நம்ம வீட்ல தேசத்துக்கு அப்பா நீங்க அப்பா ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறுத்துக்காரங்க அப்பா சுவாமி. நம்ம கர்நாடக முழுவதும் போனா பார்த்து நம்ம இந்தியா பெங்களூர் மொத்தம் போனா பார்த்து லோகோட்டுறோம் சுவாமி. அப்பா எங்க சபையில கட்டா பிரேயர் நடக்குதோ அந்த சபையில போனா பார்த்து லோக கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா ஒருத்தருக்கு நெருங்கி சபையில் நெருங்கி வலைத்தக்க உதவி செய்வீராக. கடைசிக்கால அபிஷேகத்தினால் நிரப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஊஷவ தூரல விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் நீ வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துங்க தகப்பனே. வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள நீ வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஓஷோதரால கோரகதிரல பாபா பாபா பரிபகதிர பாபா. நன்றி. Thank you master. We praise you master. ஓதா சோதரால பாபா. ஏனோ தானம் அன்று அல்ல சுவாமி. எங்களை கர்த்தாவே எங்களை உண்மையோடு நீ உங்களை ஆராதிக்க உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. கோரபதி ஷதரவரி கோரலவதிர பாபா பாபா. நன்றி. Thank you master. Thank you master. ஓஷவதுரல பாபா பாபா. நன்றி. Thank you ராஜா. ஓரபோதரல ஓரகதரனி கோதிர வதிர ஷதரல பாபா. ஓரல கோதர கோதிரி வதிர பாபா
செய்யாத பாத்திரம் பொண்ணான பாக்கில ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நிறுத்தும் ஆசீர்வதிங்க. நாம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. கேட்டது கேட்காது கூட்டி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. தேவநாமம் மகிமைப்படட்டும். வல்லமையுள்ள தேவன் மகிமையான செய்வாராக. Hallelujah. ஒரு சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி நன்றி என்பது அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜெபத்தை செய்யுங்க. ஐந்தாவது பாடல் ஆண்டவரை உம்பாலும் சரணடைந்தேன். 50 50 ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகில் மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. வாலிபர் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். வாலிபர் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே
உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே நன்கலையே தினமும் சிறந்தருளும் தேவனே நன்கலையே தினமும் சிறந்தருளும் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா Hallelujah. Story. Nanti não. O pão estou. ஜெபத்தில் 155வது பாடல். சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றது என் ஜீவனான பாடலை பாடி தேவநாமத்தை வெளிப்படுத்தலாம். Praise. Hallelujah. சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா ஆஹா இது அதிசயம் தானே சாவை வென்றவர் என் ஜீவனானா கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம் இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் சர்வ வல்லவர் என் சொந்தமானார்
சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். எனது பெயர் எழுதி வைத்தார் என் இயேசு பரலோகத்தில். எனது பெயர் எழுதி வைத்தார் என் இயேசு. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வில். நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். இருக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. நன்றி பாவமாக்கு ஸ்தோத்திரம். 382 போயவர். அடுத்து வந்து பாருங்க 156. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா.
என்னை அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாள் உணவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து பார்த்து வந்தீர். உறைவிடமும் உணவு தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தீரே. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. மஞ்சு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. நன்றி நன்றி ராஜா. அம்மாவை நன்றியோடு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி.
நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் அதிகாலை நேரம் கட்டி கட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா அதிகாலை நேரம் கட்டி கட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நாட்டும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நாட்டும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் உனையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உணவு உனையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா
சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழுக்கே நன்றிகளே என் ஜீவனாலெல்லாம் நான் ஏழுக்கே நன்றிகளே என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் தந்தீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். தயவுள்ள கரைகளை நடத்தினது உனக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரை எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். ராஜாதி ராஜாவை அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறையா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 நன்றி. 68 அப்பாவுக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருடம் 2026 தேவ கரம் எத்தனை நன்மைகள் செய்தது, எத்தனை காரியங்களை நம் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றினது. உமக்கு நன்றி 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 ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்ய எப்படி நன்றி சொல்லி தேவனை துதிக்கலாமா. உலகில் ஆழத்தில் இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி கரைகளை கட்டி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி
ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன் தேவனே உம்மை துதிப்பேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் பலவீனமென்று தள்ளிவிடாமல் பலகாலிடை கட்டினீர் பலவீனமென்று தள்ளிவிடாமல் பலகாலிடை கட்டினீர் பலகாலிடை கட்டினீர் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே கிருபையால் ரட்சித்தீரே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் சொல்லுங்க எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் எனக்காய் மீண்டும் வருவீர் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவுக்கு இதுவரை நம்மை காத்து எத்தனை நன்மைகள் எத்தனை காரியங்கள் நம் வாழ்க்கையில நன்மையாய் மாற்றி வியாதிகள் பலவீனங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் கடந்த ஆண்டு முழுவதும் காத்து இந்த புதிய ஆண்டுல இந்த 2 வாரங்களை கடக்க கிருபை பாராட்டினாரே எத்தனை பெரிய கிருபை எத்தனை பெரிய தயவு எத்தனை பெரிய காரியம் ராஜாதி ராஜாவின் சமூகம்
ராஜாதி ராஜாவின் பிரசன்னம் இதுவரை நடத்தினதற்காக, இதுவரை காத்ததற்காக, இதுவரை நம்மை தாங்கினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் துதிக்கிறாங்களா? துதிங்க துதிங்க. தேவனுக்கு மகிமை செலுத்தி நம்மை காத்த தேவன், நம்மை நடத்தினவர், இதுவரை நம்மை தாங்கினவர், இதுவரை நம்மை தப்புவித்தவர். எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அலைச்சல்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பலவீனங்கள், எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து காத்து போஷித்து உடுத்தி தாங்கி நடத்தினாலே இது பெரிய கிருபை அல்லவா? இது பெரிய தயவு அல்லவா? அதை போல தேவ கரம் நம்மை நடத்தினது, நம்மை காத்தது, ஒவ்வொரு மத்தியில் நீ மறைத்து போகாத பிடிக்கும், உபத்திரத்தின் மத்தியில் நீ சிக்கி கொள்ளாத பிடிக்கும், உன்னை விடுவித்து காத்து கொண்டாலே, உன்னை தப்புவித்து நடத்தினாலே தேவாதி தேவன் பெரியவர் அல்லவா? ராஜாதி ராஜா பெரியவர் அல்லவா? இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுவரை காத்தவர், இனியும் காத்த வல்லவராய் இருக்கிறார். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாம், துதிக்கலாம். வாய்களை திறந்து துதிக்கலாம், வாய்களை திறந்து துதிக்கலாம். வாயை திற, அதை நான் நிரப்புவேன் சொன்னாரு. நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க அதை அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க துதிக்கணும். உங்களுக்காக நான் துதிக்க முடியாது, உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் முடியும். ஆனா உங்கள் தேவையை நீங்க தான் துதிக்கணும். நீங்க நன்மையை பெற்றிருக்கீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீங்க, நீங்க தான் துதிக்கணும். உங்களுடைய துதியெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய ஆராதனை செய்வதற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. யாரோ தீமத்தை பார்க்கறதுக்காக இல்ல, தீமத்தை ஆராதிக்கிறாங்க, அவர் பேச்சுக்கு வர்றதுக்காக இல்ல. ராஜாதி ராஜா உங்களை நடத்தினார். அந்த நடத்துகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கு நாம் மத்தியில் நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ நன்றி 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 ராஜா, அப்பாவுக்கு நன்றி. கடந்த நாட்கள்லாம் காத்து கொண்டீங்க, என் பயணத்தெல்லாம் பாதுகாத்தீங்க. அலட்சம் வழியிலும் எத்தனை கொண்டு வந்து சேர்த்தீங்க. உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. பாடுகள் தலைவர்கள் மத்தியிலும் உங்களை துதிக்க வைத்தீங்க. உனக்கு நன்றி, உனக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜா, அப்பா கடந்து சென்ற இடங்களில் சந்தித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உனக்கு நன்றி. அந்த ஊழியர்களின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியும், அவருடைய கரைகளை கர்த்தர் சந்திக்க முடியும். அப்பா நாங்கள் கேட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு புதிதா கேன்சர், எங்க பார்த்தாலும் கேன்சர், எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஐயா நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா கேன்சர், திடீர்னு பார்த்தா கேன்சர், திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலி. கர்த்தர் இந்த பலவீனங்களை நீக்கி போடும்படியா ராஜாதி ராஜாவின் வல்லமையின் கரம் ஊழியர்கள் யாவரையும் பலப்படுத்தி அவனை எழுப்புதலுக்குள்ளாய் நடத்தும்படியா, அப்பா விடுதலைக்குள்ளாய் நடத்தும்படியா, வியாதிகளை குணமாக்கும்படியான வல்லமையை கர்த்தர் தேசத்திலே புறப்பட செய்யும்படியா, கர்த்தர் ஊழியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியா ஓமை துதிக்கிறோம், ஓமை மகிமை படுத்துகிறோம். ராஜா உமக்கு நன்றி 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 ராஜாவே. ஓராரா ராதானா ரதிக்கரநாமோ ரிகாரா ருதிக்கரனா ராவாலா ரதக்கலா இது மரலரனா ஓ ரவ சகர ரதிக்கரநாமோ ஓ வல்லமை 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 ரிபா நரா லரா தக்கலரனா திகி ராரா நரா ராவா லரா ராவா சகர ரதக்கலவா. ஓ மக்கு மகிமை, ஓ மக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, சேனைகளின் கர்த்தாவே மக்கு மகிமை, உன்னதங்களை உயர்ந்திருக்கிறவரே மக்கு மகிமை 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 ஆண்டவரே. ஓ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினவர், இதுவரை காத்தவர், சர்வ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறது. அப்பா இந்த வருடத்தின் வாக்குதத்தத்தை கர்த்தர் இந்த வாக்குதத்தங்களை நிறைவேற்றும்படியாக இந்த வருட முடிவுக்குள் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதை இப்பொழுதே செய்வர் என்று சொன்னீங்க. கர்த்தர் நீர் அதை செய்கிறதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. மகிமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியா, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய காட்டுவர ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறாங்க.
என்ன சொல்லணும்? அப்பா சொல்லணும், என்னை ஆட்கொண்டு நடத்தும்படியா உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். வல்லவல்ல தேவன் மகிமையான செய்கிறார்கள். மகிமை 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 மகிமை. ஹalleluya. கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. praise the Lord. உட்காருங்க சர்ச். நன்றி. praise ஹalleluya ஹalleluya. praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தேவநாமம் மகிமைப்படட்டும். கொஞ்சம் பலவீனம், நேற்றெல்லாம் ரொம்ப அலைச்சல், அதனால கொஞ்சம் சோர்வு பலவீனம் கட்டு உடலுக்கு பாதுகாத்துக் கொள்வார். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். praise சரி, இந்த நாள் சங்கீத பகுதிக்காக 41 angel நாற்பத்தி ஓராம் சங்கீதம். praise praise hallelujah. Psalms 41 to the preachers of Master, a Psalms of David. Blessed you in one who consider the poor in the day of troubles. Of the Lord delivers me. The Lord troubles protects me and keeps away from all the evils. He calls me blessed in the land. You will not give me up. Reveal enemies. Till the enemies. The Lord suffered me of the stick's bed. In the lice bed. Restored him full health. Has me said, O Lord, against you. Help me, O Lord, I have done sins against you. My enemies say, for me is richer. We will when he die. He will die and his name purchased. And when who comes to see me in enters life, hold his heart. Against me who goes up in the terrace of abroad, all the names heard, oh my wishes to above. They imagine my words for me. They said, a light dies things, a pour out from me. He will rise against from me. He lays even the close friends. He who trusts who hurt my heart and lift my feelings against me. But you, O Lord, me too against you, and raise up you, that I may repay them. But his nose delights in mine. My enemies will not shoot betrays, O over me. But you have hold me because of my intention, and sat me in your feast of honor. Forever blessed you, and Jesus, O Lord, the God is real, from Israel last to everything. Amen and amen. Amen. Hallelujah. Praise the Lord. praise hallelujah. ஸ்தோத்திரம். நன்றி. தேவநாமத்தை மகிமைப்படும். ஸ்தோத்திரம். சாட்சி வேணும். சாட்சி ஏதாவது இருக்க வேணும். எழுத்து பகிர்ந்து கொள்ள முடியும். அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன். Praise God. Okay.
அடியேனே இந்த நேரத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் தமிழ்நாடு பகுதிக்கு போயிருந்தேன். போனப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு, நல்லா சந்தோஷமா ஷோவா போய் சேர்ந்தாச்சு. நான் திரும்பி வரும்போது அது பாடு அழைச்சு ஒண்ணு இல்லை, 2 கிலோமீட்டர்ல வர வேண்டியவன் 10 கிலோமீட்டர் சுத்திட்டோம். அப்படின்னா நேரம் ஒரே பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வரதை விட்டுட்டு அங்கிருந்து துண்டு துண்டா பஸ்ஸுங்களை பிடிச்சி ஸோ பேரணமட்டிலிருந்து விக்கோட்டாலேருந்து கோலாறுலேருந்து கேரளா, பங்கார்பேட்டிலேருந்து கேரளா, இப்படி அலைச்சல் மேல் அலைச்சல் ஒரு நாள் சுட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தேன். ஒரு பக்கம் மைண்ட் சொல்லுது, இல்லை இப்படி இருந்து முன்பாகம் போயிட்டா பைபாஸ்ல இறங்கிட்டுனா பெங்களூர் டு சித்தூர் டு பெங்களூர், சென்னை டு பெங்களூர் நிறைய பஸ்ஸுங்க வந்துட்டு இருக்கு, அப்படி போயிடலாம். அதை விட்டுட்டு அங்கிருந்து நம்ம கேஜப் போயிடலாம், கேஜப்லேருந்து இங்கே வந்துடலாம் சொல்லிட்டு வீக்கோட்டை இறங்கிட்டா வீக்கோட்டால பார்த்தா பஸ் இல்லை, லாஸ்ட் பஸ். அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம், சரி ஏதோ பண்ணி குப்பம் போயிடலாம். குப்பத்துலேருந்து பஸ்ஸு ஒன்று கேஜப்னா இருக்கும், இன்னும் பெங்களூர் தான் இருக்கும்னு எப்படியோ இருக்காங்க. அங்கே வந்து ஏன்னா 2 பஸ்ஸுமே இப்போதான் போச்சு. சரி ட்ரெயின் போயிடலாம் அப்படின்னு ட்ரெயின் போனா 1 மணிக்கு தான் ட்ரெயின். அது இல்லையா, 1 மணி வரைக்கும் அங்கே என்ன பண்றது, 8:30 மணிக்கே போயாச்சு. 1 மணி வரைக்கும் அங்கே என்ன பண்றது, சரி வேற ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னா வீக்லி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு குப்பம் டு பங்கார்பேட்டை வரைக்கும் லாஸ்ட் ட்ரெயின் ஒன்று இருக்கு அப்படின்னு. சரி அதில் போயிடலாம், அதில் போயிட்டு அங்கேருந்து வேற ஏதாவது பஸ் பிடிச்சி போயிடலான்ட்டு அங்கேருந்து ஓடியாந்து இறங்கிட்டு இங்கே பங்கார்பேட்டை இறங்கிட்டு பங்கார்பேட்டை ட்ரெயின் பார்த்தா ட்ரெயின் எதுவும் இல்லை. இதோ 8 மணிக்கு 11:30 மணிக்கு தான் ட்ரெயின் பங்கார்பேட்டை, 10 மணிக்கு பங்கார்பேட்டை, 10:30க்கு பங்கார்பேட்டை வந்தாச்சு. சரி பஸ்ல போயிடலாம் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு போனா பஸ் எதுவும் இல்லை, பஸ் எல்லாம் போயிடுச்சு. சரி மறுபடியும் திரும்பி பங்கார்பேட்டுவோம், மறுபடியும் அங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு அங்கே உட்காந்து வெயிட் பண்ணி 11:45 அங்கே ட்ரெயின் இருக்கும். அங்கேருந்து கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 1-1.25 வீட்டுக்கு வரும்போது அல்லேலூயா அழிச்சல் இதெல்லாம் சுத்தி வந்து படுத்தா தூக்கமே வரல. இவ்வளோ நேரம் தூங்கினா நல்ல தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கதவு, அந்த ட்ரெயின் ஏதோ அழிச்சல. அந்த ட்ரெயின்ல பார்த்தா ஸ்பெஷலாக எங்களுக்குன்னு ஏதோ ஒரு குரூப் ஜனம் இருக்காங்க. அந்த ட்ரெயின் மொத்தமே ரஷ்ஷி. எனக்கே தெரியாது, அந்த ட்ரெயின்ல வந்துட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கோம். அந்த மீட்டிங்ல சில்வர் பிரைஸ், பிராஸ், சில்வரு, கோல்டு 3 பிரைஸ் இருக்கும். அந்த சில்வரு பிராஸ் வந்துட்டு வேற யாரும் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கால் வருது, என்னப்பான்னா கோல்டு பிரைஸ் உங்களுக்கு தான் வச்சுக்குது சார், நீங்க ஃபேமிலியா போயிருந்தீங்களா, உங்களுக்கு தான் அந்த பிரைஸ் வச்சுக்குது, அந்த கோச் மொத்தம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோச் புக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கோச்சில் பார்த்தா ஃபுல்லா ஸ்லீப்பிங் சீட்டு, வேற யாராவது ஆட்கள் வச்சுக்கிறாங்க. அப்புறமா அவங்களெல்லாம் அடிச்சு தொத்திட்டு நம்ம போய் அங்கே சீட்டில் உட்காந்து வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் என் கூட வந்தவங்க. யாரும் அவங்கள ஞாபகம் இல்லை, நீங்க கேட்கக்கூடாது. நாம யார் எலுங்கிலியா யார் சீட்டுன்னா ரைட் அப்படின்னா அப்படி ஒரு கனவு. ஏன்னு கேட்கல. சரி அப்படி ஒரு சொகுசா தூங்கிட்டு மாதிரி நல்லா தூங்கிட்டு திடீர்னு பார்த்தாக்கா ஆபரணம். சரிம்மா அல்லேலூயா குடும்பம் சரிம்மா வாங்கம்மா. நீங்க நடக்க போறீங்க நாளைக்கு, நீங்க நடக்க போறீங்க. சரி ரூட் எல்லாம் இருக்கு. சரி வாங்க போறோம். அல்லேலூயா. சரி அந்த மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டு தேய்ச்சி பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தூங்குறது தான் உடம்பு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாள் அப்பயே ஆயிடுச்சுன்னா அந்த உற்சாகத்தை பெல்லாம் இருக்குமோ தெரியல, பட் தூங்குனதுக்கு அப்புறம் உடம்பு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி கத்து அப்படி அந்த அலைச்சல் மத்தியிலையும் பாடுகளுக்கு மத்தியில கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி
இந்த நாளில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 25 30 வரைக்கும் வாசிக்கலாம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் ஓகே 22 இருந்தீங்க 22 வாசிங்க. ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் அல்லேலூயா, இங்க பாருங்க, தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. யாருக்கு ஒப்பா இருக்குங்க? கணக்கு பார்க்கணும். உங்ககிட்ட என்கிட்டயும் கணக்கு பார்க்கணும்னு இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. நல்லா கவனிங்க, எங்க இருந்து நம்ம வாசிக்கிறோம்? 23 இருந்து, ரைட்? அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, யாருங்க? ராஜா கணக்கு பார்க்க தொடங்கின போது உங்ககிட்ட என்கிட்டயும் ராஜாவாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா இப்பெல்லாம் கடவுள்னா எல்லாரையும் கடவுள் சேர்த்துறாங்க. அதனால கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கணக்கு பார்க்கணும்னு அவர் முடிவு பண்ணி கணக்கு கேட்க துவங்கின போது, வாசிங்க, 10,000 தாலந்து கடன்பட்டவன். யாருக்கிட்ட? 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். யாருக்கு முன்பாக? ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால். அப்படின்னா அவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு வேலை இல்லை, அவனுக்கு வாய்ப்பும் இல்லை, எந்த இடத்துலயும் வருமானம் வர்றதுக்கு உண்டான சாத்தியம் இல்லை, எந்த ஒரு பொருளோ நகையோ இல்ல வீட்டுல ஆடு மாடுகளோ எதுவும் அவங்ககிட்ட இல்லை. அதனால அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க என்ன சொல்றாங்க, அவங்ககிட்ட இருந்த ஆடு மாடு ஈவன் பஞ்சாயத்து புள்ளிங்க முதற்கொண்டு வெத்து எனக்கு கடன் தீரு அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவன். அப்படின்னா அப்ப காலத்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க இல்லையா? அடிமைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாங்கின கடனுக்கு அவங்க எல்லாத்தையும் கொடுத்துதான் தீர்க்கணும், அது கட்டாயம். அது முடியாததுனால அவன் ஆண்டவன் இடத்துல, அவனை ஆண்டு கொண்டிருந்தவன் இடத்துல அவன் கேட்கிறான். வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன் தாழ விழுந்து தரமட்டமா விழுந்து அவங்கிட்ட வணங்கி, ஆண்டவனே என்னங்க, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன். பாருங்க, அவன் வேண்டிக்கிறான். என்ன சொல்லி? ஐயா, என்கிட்ட தயவு செஞ்சு என்கிட்ட தய காட்டுங்க, என் மேல கருணை காட்டுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு கிருபையா இருங்க,
நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் நானு நிச்சயமா கொடுத்து தீர்க்கிறேன் சொல்லி என்ன பண்றான்? அவன் தாழ தரமட்டமா தலைக்கு காலில் விழுந்து வேண்டிக்கிறான். அதற்கு அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனை என்ன பண்றாங்க? விடுதலையும் பண்ணிடுறாரு. கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு என்ன பண்ணாரு? அவன் கேள்வி கேட்டதுனால அவன் மேல மனம் இறங்கி அவனுக்கு என்ன பண்ணாரு? அவன் விடுதலையும் பண்ணிட்டாரு. கைது பண்ணி வச்சிருந்தாங்க. கைது பண்ணியிருந்தவனை விடுதலையும் ஆக்கி அவன் கடனையும் என்ன பண்றாரு? மன்னிச்சுட்டாரு. வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் யாருங்க? யார் இங்க மன்னிக்கப்பட்டான் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய கடன்? 10,000 தாலந்து. அப்படியே 16,000 தாலந்து அவன் கொடுக்கணும். அவனுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனா இவன் என்ன பண்றான்? வாசிங்க. அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன். பாருங்க, எங்கேயோ தூரமாலாம் நடக்கல, இல்ல சில நாள் கழிச்சாலும் நடக்கல. அங்கிருந்து மன்னிக்கப்பட்டு மன்னிப்பு வாங்கிக்கிட்டு இவர் கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருக்காரு. புறப்பட்டு போகையில் வாசிங்க. தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம். எவ்வளவுங்க? 100 வெள்ளி பணம். கடன்பட்டவனாக இருந்த தன் ஊழியக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடிச்சு பாருங்க, அவன் பிடிச்சு என்ன பண்றாங்க? தொண்டை பிடிச்சு நெருச்சி, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. இவன் எவ்வளவு தரணும்? 16,000 கொடுத்தாரு. அது வெள்ளி, இது வெறும் பணம். பணம் என்பது அச்சு காயின், வெள்ளி என்பது அதுவே மேலான காசு. இப்போ இவன் எவ்வளவு தரணும்? 16 லட்சம் தரணும்னு வச்சுங்க. இவன் எவ்வளவு தரணும்? வெறும் 100 ரூபாய் தரணும். 16 லட்சம் எங்க இருக்குது? 100 ரூபாய் எங்க இருக்குது? சரி போட்டோம், 16 லட்சம். இவன் வெறும் 1000 அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு லட்சம் எங்க இருக்குது? 1000 எங்க இருக்குது? சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு 100 பணம். வெள்ளி காசு என்பது அதிகம், பணம் என்பது குறைவு. இந்த 100 பணத்திற்கு அவன் தொண்டையை நெறித்து நீ இத கொடுத்துதான் ஆகணும். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இவனும் இவனுடைய ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டான். அதுக்கு இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு இரக்க செய்தார். அவனும் அதுக்கு சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் பாருங்க, இவன் பண்ணது எவ்வளவு பெரிய காரியம். வெறும் 100 ரூபாய்க்காக அவனை காவல்ல போட வச்சான். இதை கேள்விப்பட்டு வாசிங்க. நடந்ததை அவனுடைய உடன் ஊழியக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு, யாருங்க? உடன் ஊழியக்காரன் தான். இவன் 100 ரூபாய் கொடுக்கணும் பாருங்க, அவன் கூட இருந்த வேலைக்காரன். இதை கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது
அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, வாசிங்க, இங்க பாருங்க, யார் இவன்? பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத வேலைக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் பாருங்க, நீ என்ன வேண்டிக்கிட்ட, நீ என்ன வேண்டிக்கின போது நான் உனக்கு இறக்கம் செஞ்சேன் இல்லையா? நான் உனக்கு இறங்கின இல்ல, நான் உனக்கு மன்னிச்சேன் இல்ல. வாசிங்க, வேண்டிக் கொண்டபடினால் உந்தன் கடன் முழுவதையும் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன்கள் எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் என்ன பண்றதுங்க? உபாதிக்கிறவர் அப்படின்னா உபத்திரவப்படுத்துறவர் அல்லது ஜெயில போட்டு அவனை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் என்ன பண்ணாம போனாங்க? யாருக்கு சொல்றாரு இது? யாருக்கு சொல்றாங்க? நீங்களும் இதை கேட்கிற, இதை வாசிக்கிற, இதை சொல்கிற எனக்கு சேர்த்து நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை கவனிங்க, தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காம போனீங்கன்னா என் பரமபிதாவும் யாருங்க? தேவனாகிய கர்த்தர், அவரு இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? யாருக்காவது மன்னிக்காம இருக்கீங்களா? காசு வாங்கினதுக்காக இல்லை, உங்க கூட இருக்கிற, உங்க கூட பிறந்த உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு, இல்ல உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு, இல்ல உங்க சிநேகிதனுக்கு நீ இறங்காம இருப்பியானா, நீ மன்னிக்காம இருப்பியானா, உனக்கும் இப்படிதான் யார் செய்யுதுங்க? கர்த்தராகிய ஆண்டவர். எச்சரிக்கை எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ரொம்ப கவனம் உள்ளவர்களாக நம் வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நடத்த வேண்டும். யாருக்காக பயப்படணும்? இங்க பார்க்கிறோம், இது ஊமையாக உதாரணமாக சொல்லி இந்த கடைசியா எங்க சுத்தி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. இது போல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மன்னித்து இருக்கிறார் இல்லைங்களா? மன்னிச்சாரா? அவருடைய சொந்த குமாரனிடம் பாராமல் நமக்காக அவரை பலியாக்கி நம்மை மீட்கும் பொருளாக அவரை கொள்ளை பொருளாய் கொடுத்து அவரை சிலுவையிலே பலியாக்கி அவர் ரத்தம் சிந்தி அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து உன்னையை என்னை மீட்டுக்கிட்டா, நீ செஞ்ச பாவம் எவ்வளவு, நம்ம செஞ்ச அக்கிரமம் எவ்வளவு, அவரை தூசித்த தூசணைகள் எவ்வளவு, அவரை பேசின பேச்சுக்கள் எவ்வளவு, இதை எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவர் உன்னை சேர்த்துனா, யாரோ ஒருத்தன் சாராளாம பார்த்து நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவன் என்ன பார்த்து பொம்பளையான்னு கேட்டான். அவன் எவ்வளவு தைரியம் இருக்கான். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை மன்னிக்க மாட்டேன் சொல்லலாமா? ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தின துக்கம் எவ்வளவு, அவரை படித்தின வேதனைகள் எவ்வளவு. யாரோ ஒருத்தர் சரி உன் பிள்ளைய உன் பேர பிள்ளைய கேட்டான், அதுக்காக அவனை மன்னிக்காம இருக்கலாமா? மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? நம்ம செஞ்ச தவறு நமக்கு ஒரு மன்னிச்சாருன்னு சொன்னா, நமக்காக
நம்ம யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டான், இல்ல அடிச்சுட்டான், அதுக்காக அவனை மன்னிக்காம இருக்கிறது சரியா? மன்னிக்க யாருக்கு மன்னிக்கிறோம்? நம்ம உடன் கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு. யாரையும் சொல்லல, உடன் சகோதரன், உடன் பிறந்தவர்கள், சிநேகிதர், ஒன்னா வாழ்ந்திருப்போம், ஒன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப க்ளோஸா இருந்திருப்போம். இதே ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக அவங்க கோச்சிக்கிட்டு, இனிமே நான் என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன். அது சரியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இது நியாயம் இல்லை, இதுதான் அநியாயம். நமக்கு நாம் செய்த துரோகங்களுக்கும் நாம் செய்த அநியாயங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை மன்னிச்சிருப்பாரையானா, அவர் செய்த மன்னிப்புக்கு நிகராக அதை விட பெருசாவா இவன் நம்மளுக்கு செஞ்சுட்டான். நம்ம செஞ்ச பாடுகள், நம்ம சொன்ன வார்த்தைகளை விடவா அவன் நமக்கு அதிகமா செஞ்சுட்டான். அவனுக்கு மன்னிக்கிறது கர்த்தருடைய நியாயத்திற்கிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கப்படுவோம் என்பதை மறந்துடாது. அல்லேலூயா. இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல யாரையும் ஏதோ கசப்பு இருக்கு, அவங்கள நான் மன்னிக்கல. ஏங்க பெத்த பிள்ளைகளையே மன்னிக்கிறது இல்லை நிறைய பேர். பெத்தவங்களை மன்னிக்கிறது இல்லை, பெத்த அப்பா அம்மாவை பிள்ளைங்க மன்னிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை பெத்தவங்க மன்னிக்கிறது இல்லை. நாயாயா பேசணும், அவன் அப்படி பேசிட்டான். நாயாயா பண்ணணும், அவன் அப்படி பண்ணிட்டா. எப்படிமா பண்ணா தெரியல, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. சம்பவம் மறந்து போச்சு, ஆனா பேச மாட்டேன்ற வைராகியம் மட்டும் அப்படியே. நிறைய பேருடைய விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்குரிய ஒரு 10-15 வருஷமா அவங்க வீட்டுல பேசுறது இல்லை. ஏன்னா பேசுறது இல்லை? இல்லைன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுனா, என்ன மாதிரி ஆயிடுச்சா ஞாபகம் இல்லைண்ணா, ஆனா அந்த மாதிரி ஆயிடுச்சு, இவன் கூட தான் நிக்கணும், நான் தானே அவங்க தம்பி, என் கூட தான் நிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல ஊர்ல யாராவது ஏதோ பேசினாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இதை உள்ள போயிட்டாங்க, என்னை கண்டிக்கவே இல்லை. தப்பு யாருங்களா? என் மேலதான். அப்ப உண்மையில தப்புனாக்கா எப்படி அவங்க கேட்பாங்க இருப்பாங்க? நீ மதிப்பு கேட்கணும், அவங்க மதிப்பு கேட்கணும், நான் தான் கேட்கணும், ஆனா நான் ஏன் கேட்கணும்? நான் தான் கேட்கணும், ஆனா நான் ஏன் கேட்கணும்? அவங்க தான் மன்னிக்கணும். நீ மன்னிப்பு கேட்காம எப்படி மன்னிப்பாங்க? அதையும் மன்னிச்சு அவங்க வந்து பேசினா அவங்க பேச விட மாட்டாங்க, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரியாலிட்டியா உண்மையிலே நடக்கிற சம்பவம். எங்கேயோ நடந்த விஷயங்கள் சராசரியா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவருக்கு மன்னித்து மனம் இருக்குகிறோமோ அதை விட அதிகமாய் அவர் நம்ம மீது மன்னித்தும் மனம் துருகியும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. சரி, ஒரு சில பாடங்களை பாடலாம். அதுக்குள்ளே பத்திக்குரிய காரியத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். யாராவது பாட்டுங்களா? இல்ல நான் ஆயத்தப்படுத்துகிறேன். யாராவது ஒரு பாடல் பாடுங்க. சரி வாங்க, ஒரு பாட்டு பாடுறீங்களா? வாங்க வாங்க ஏச்சு வாங்க. நீங்க எதில் நின்று லைவ் பண்ணிக்குமா? ஏச்சுமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Yes, one,
கண்ணில் பொன்னாட விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலே தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலே தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என்னை காக்கின்றார், எனவே நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனவே நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன்.
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். விலகி என்னை காத்திடுவார் கற்ற எல்லா தீங்குக்கும். கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நன்றியோடு யாவரும் எழுந்து நிற்கிறார். யாவரும் எழுந்து நிற்கலாம். பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகும்படி தேவக்கள் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ராஜாதி ராஜா எங்களுக்கு மன்னித்து இருக்கிறது போல் நாங்களும் எங்கள் அயலாருக்கு, என் சிநேகிதருக்கு அல்லது என் உடன் பிறந்தவர்களுக்கு மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்வார். தேவரீருடைய கரம், தேவரீருடைய தயை நடக்கும்படியாம், எங்களை காக்கும்படியாம் அப்பாமை நோக்கி பார்க்க உணர்கிறே. உமது பிரசன்னம், உமது சமூகம் எங்களை நடத்துட்டார். ஒரு விஷயம் சமூகத்துக்காக உம்முடைய பிரசன்னத்துக்காக அப்பாவுடைய தயவிற்காக உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவின் கருணை அடியார்களை ஆளுகை செய்ய, அடியார்களை நடத்தும்படி அப்பாவை நோக்கி பார்க்க தேவரீருடைய மகிமை அபாயங்களை நடத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த 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 பரிசுத்த. அப்பா எங்களுக்காக அளிக்கப்பட்டவர்கள், எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர்கள், எங்களுக்காக உமது ஜீவனையே தந்தீர்கள். உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நீந்தைகள் அவமானங்களை சகித்தீர்கள். அப்பாவுக்கு நன்றி உமக்கு நன்றி. வாழ சிலுவை எங்களுக்காக சுமந்தீரே, எனக்காக சுமந்தீரே. உமக்கு நன்றி. இவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க, அப்பாவை நோக்கி பார்க்க. ராஜாதி ராஜாவின் கருணை அடிகளால் அடிக்கப்பட்டது எனக்காக எனக்காக. அப்பா அந்த முன்முடி எனக்காக, அந்த சிரசின் முன்முடி எனக்காக. உம்மை நோக்கி பார்த்து
அப்பா மது கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு எனக்காக நான் செய்த நான் செய்த நான் செய்த பாவம் அப்பா நீர் எனக்காக வலியாக இருந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை மீட்டுக் கொண்டீர்கள், என்னை மீட்டுக் கொண்டீர்கள், என்னை விடுதலையாக்கினீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. சிறைச்சாலையில் வாதிக்கப்பட வேண்டியவன் நான், அவமானப்பட வேண்டியவன் நான், அடிக்கப்பட வேண்டியவன் நான். எனக்காக நீர் அடிக்கப்பட்ட, எனக்காக நீர் சிலுவையிலே காய்களை ஏற்று சிறைச்சாலையில் அந்த காயங்களை அவமானங்களை எனக்காக சகித்தீர். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்பவரே. உம்முடைய கிருபை பெரியது, உமது தயை பெரியது, உமது காருண்யம் பெரியது என்பவர். அப்பா இப்பொழுது நீர் அடிக்கப்பட்டதற்கு அடையாளம், நீர் ரத்தம் சிந்தினதற்கு அடையாளம், நீர் பிற்கப்பட்டதற்கு அடையாளம் பரிசுத்த பந்திக்காக ஸ்தோத்திரம். இந்த பந்திக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை மீட்டுக் கொண்டு நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் தயவு செய்யும். யாருக்காக நான் மன்னிக்காம இருப்பேன், யாருக்காக நான் மன்னிக்காம இருப்பேன். கர்த்தர் இந்த வேலையில மன்னிப்பு கேட்கிறார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து மனப்பூர்வமா கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. எங்களை மன்னிக்காது, நாங்க யாரையாக மன்னிக்காம இருப்போம். அவர்களுக்கு மன்னிக்கிறோம், அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், மன்னிக்கிறோம். மக்கள் நன்றி. கருத்துக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பந்தியில் வழிநடத்து துதியா மறுவரைக்கே செலுத்து. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு இருக்கிறோம். நிசரேவும் தீர் நிம்மதி நிம்மதியே நேசரேவும் தீரு பாதமகண்டே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன்
அப்பத்திற்காக எப்போது எங்களை நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே, நீர் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாத ஆமா ஏசப்பா, எங்களுக்காக ஏசப்பா, எங்களுக்காக நீங்க மரித்து எங்களுக்காக வந்து எங்களுக்காக இந்த உங்களோட சரீர ரத்தத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்துட்டு போனீங்க ஏசப்பா. அந்த மாதிரி தேவன் எந்த தேவன் இல்லையே ஏசப்பா. ஆமா ஏசப்பா, உலகத்துல நிறைய தேவன் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆனா நீங்க எங்களுக்காக சிந்தன ரத்தம் எங்களுக்காக கொடுத்து உன்னோட சரீரம் எந்த தேவன் இல்லாத தேவன் இருக்கிறாங்கப்பா. அதனால எங்க தேவன் எங்களுக்காக வந்து இறங்கி வந்து எங்க பாவத்தை மன்னிச்சுட்டு ஏசப்பா எங்களை ஆசீர்வச்சு வரத்துக்காக கோடி 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 நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. ஏன்னா நீர் நல்லவர் வல்லவர் ஏசப்பா. எங்களுக்காக வந்த தேவன் உங்களுக்கு கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் முழுது நன்றி சொன்னாலும் போதாது ஏசப்பா. ஏசப்பா இந்த ரத்த பண்டித ஆசீர்வச்சிருந்தாங்க நன்றி ஏசப்பா. எங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு எங்களுக்கு இந்த ரத்தத்தினால எங்க பாவத்தை கழுவி சுத்தப்படுத்தி ஏசப்பா எங்களுக்குள்ள வரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஏசப்பா நாங்க கேட்டது கேட்காத அனைத்து எங்களுக்கு கூட்டி கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதிகளும் உங்களுக்கு போவதற்கே செலுத்துகிறேன். அன்பர் இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளு பிதாவே. போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை என்ன சொல்கிறது என்றால், அப்பா இதுவரைக்கும் நான் போட்ட சட்ட திட்டங்களை உன்னால கை கொள்ள முடியல, இதுவரைக்கும் நான் செய்த ஆணைகளை நான் போட்ட கட்டளைகளை உன்னால சரிவர பின்பற்ற முடியல. அதனால இந்த பழைய உடன்படிக்கையை நான் கொலைத்து போட்டு அவராலே அவர் உருவாக்கின கட்டளைகளை அவர் நிமித்தமே குலைத்து போட்டு புதிய உடன்படிக்கையாக இந்த ரத்தத்தையும் அப்பத்தையும் நமக்காக கொடுத்தார். இந்த ரத்தம் என்ன செய்கிறது என்றால், உன்னுடைய எல்லா மீறல்களுக்கு பதிலாக உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியான உகந்த பலி இதுவாய் உனக்கு இருக்கிறதுனால இதை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் உனக்குண்டான எல்லா மன்னிப்பையும், உனக்குண்டான எல்லா விடுதலையும், உனக்குண்டான எல்லா குறைவுகளையும் நீக்கி இந்த ரத்தமானது உன்னை முழுமையாக்குகிறது, இந்த அப்பமானது உன்னை என் சரீரமாய் மாற்றுகிறது என்று சொல்லி இந்த புதிய உடன்படிக்கையை நமக்காக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆராதனை
பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நம்ம இதில் நம் கையில் இருக்கிற ரத்தத்திற்காக மஞ்சளமாக சொல்லி நன்றியோடு அப்பா கிறிஸ்து ராஜாவே கிறிஸ்து உன்னதரே கிறிஸ்து வேதவரே கிறிஸ்து அப்பா எங்களுக்கு முன்னதாக இருக்கிற பந்திக்காக உமக்கு அல்லேலூயா கிறிஸ்து அப்பா கொடுக்கப்பட்ட அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி 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 யாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் கிறிஸ்து உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் அல்லேலூயா கிறிஸ்து அப்பா எங்கள் ஸ்துதி கண்ணீரிலும் அப்பா ஸ்துதி நீர் ஏற்றுக்கொண்டீரே உமக்கு எஸ் நீர் எங்களுக்காக அப்பா கல்வாரி ஓ மக்கு நன்றி சிந்தின ரத்தத்துக்காக நன்றி அல்லேலூயா அப்பா கிறிஸ்து எங்கள் சுகத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா அப்பா கிறிஸ்து உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் Yes. அப்பா எங்க கையில இருக்கிற அப்பா இந்த ரத்தத்தை நாங்க அப்பா, பயபக்தியோட உண்ண அப்பா அப்பா, எங்க பெடல்களெல்லாம் சுகமாக Yes, Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா Hallelujah. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீர் அசைவாடும் ஆண்டவரே அப்பா, உமக்கு Yes. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா எல்லா Yes. துதி கன மகிமை ஒரு செலுத்தி ரட்சகரும் மீட்பருமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரத்தோடு உட்கார்ந்து பண்ணலாம் ஸ்தோத்திரம் பாவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் அழகானவர் அழகானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேசர் இனிமேலும் எங்கள் நேசர் என்னுடையவர் என் ஆத்மநேசரே என்னுடையவர் என் ஆத்மநேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தீர்த்தி காட்டியும் தாயுமானவர் கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தீர்த்தி
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. நன்றி 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 ராஜா. வனாதி வானங்களை உயர்த்தி இருக்கிறவர் கரங்களை நாம் வானத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி, சர்வவல்லவரே உமக்கு நன்றி, சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, இதுவரை நடத்தினது இனியும் நடத்தும்படினா அப்பாவின் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வளைந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. இது வரையிலுமா தேவ சமூகம், தேவ கரம் அபாயங்களை மன்னித்து காத்து கொண்டது. அப்பா, நாங்களும் எங்கள் எதிராளிகளுக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு, அபாயங்களுக்கு, சிநேகிதர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக கிருபை செய்கிறார். நீர் வளைந்து கொள்ளுங்க, நீரே ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறார்கள். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான நன்மையை மறவாதே. ஆமென் ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இணைக்கியும் இன்றும் என்றும் நம்மோடும் பரிசுத்தவான் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord.